தலைநகர் டெல்லியில் இளைஞர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் களத்தில் இருந்து நமது செய்தியாளர் டார்வின் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தினால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு கோபத்தை நாடு முழுவதுமாக கிளறிய நிலையில் தான் கடந்த 35 நாட்களாக நீட் இந்த விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவி விலக வேண்டும் என கோரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. அந்த போராட்டமானது பின்பு ஒரு மாணவர்கள் போராட்டமாக அது மாறிய நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது. இதனை அடுத்து கடந்த ஜூன் 28ஆம் தேதி சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை இதற்காக தொடர்ந்திருந்தார். அந்த போராட்டம் 21 நாட்கள் நீடித்த நிலையில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு காவல்துறையினர், டெல்லி காவல்துறையினர் கட்டாயப்படுத்தி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மேலும் அங்கிருந்து அவர் சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. இதனையடுத்து மேதாந்தா மருத்துவமனைக்கும் அவர் அங்கு சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மாணவர்களுக்கு மீதான போடப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருந்தார். இந்த கோரிக்கை என்பது மத்திய அமைச்சர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தான் டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்கியது. அந்த கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளே மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு பேரணியை அவர்கள் கையில் எடுத்தார்கள். இந்த பேரணியில் ஏற்பட்ட ஒரு வன்முறையான ஒரு வெடித்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே இது ஒரு மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் தடியடியை நடத்தியும் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை போட்டும் மாணவர்களை கலைக்க முற்பட்டனர். இது மிகுந்த ஒரு மீண்டும் இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது வலுப்பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர், போலீசாரும் காயமடைந்திருந்தார்கள். இதனையடுத்து இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்க தொடங்கியது. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கு நேரடியாக வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவை தந்து சென்ற நிலையில்தான் இந்த போராட்டம் அடுத்த கட்ட ஒரு உருவெடுத்திருந்தது. குறிப்பாக இதனை இந்த போராட்டத்தில் முக்கியமாக மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகாமல் இந்த போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என்று மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த போராட்டத்தை அடுத்து மாணவர்களுடனும் மற்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த நிர்வாகிகளுடனும் மத்திய அமைச்சர்களான JB நட்டா மற்றும் ஜிதேந்திரா சிங் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பேச்சுவார்த்தை என்பது ஒரு 3 கோரிக்கைகளை வைத்திருந்த நிலையில் அதில் 2 கோரிக்கைகளை ஏற்பதாகவும் இந்த கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்வதாகவும் அது குறித்த ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தில் தற்போது ஒரு மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. மாணவர்களுடைய தொடர் போராட்டத்தை அடுத்து மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர் நலனை கருதி ராஜினாமா செய்ததாகவும் மாணவருடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து ஒரு பதவி விலக செய்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து ஜந்தர் மந்தர் பகுதியில் ஒரு திருவிழா போன்று ஒரு காட்சி அளிக்கிறது. குறிப்பாக இங்கு வந்தே மாதரம் பாடலை ஒலிக்க விட்டு மற்றும் ஜெய்ஹோ என்ற பாடல்களை எல்லாம் ஒலிக்க விட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரும் சூழலை நாம் பார்க்க முடிகிறது. ஏனெனில் மாணவர் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிக பெரும் வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது தான் இந்த போராட்டம். அதனுடைய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு போராடிய நிலையில் இன்று அவர்களுடன் முகத்தில் ஒரு சந்தோஷ கலை தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய செயலாளர் இளமாறன் நம்முடைய இருக்கிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். நீங்க இந்த ஒரு போராட்டம் ஆரம்பத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் ஒரு சிறிய ஒரு போராட்டமாக ஆரம்பித்தது. அது ஒரு மிகப்பெரிய மாணவர் இயக்க போராட்டமாக மாறி இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கிட்டத்தட்ட நாங்கள் ஜூன் 6ல இருந்தே இந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. பல்வேறு இடங்களில் ப்ரொடெஸ்ட் பண்ணோம். இது ரொம்ப சின்னதாக இருந்து இப்போ மிக பெருசாக தமிழ்நாடு இந்தியா முழுக்க பெருசாக இது இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பதவி விலகினது நாங்கள் டே 1லேருந்தே கேட்டுட்டு இருக்கிறது அவர் பதவி விலகணும் தான். இப்போ அவர் பதவி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த ஒரு போராட்டம் நீங்க தொடங்கும் போது இப்படி ஒரு எழுச்சியை நீங்க எதிர்பார்த்தீங்களா? காரணம் என்னவென்றால் இதுவரைக்கும் இதற்கு முன்பாக விவசாயிகள் போராட்டத்தின் போது கூட 1.5 ஆண்டுகள் அவர்கள் போராடிய போது கூட மத்திய அரசினுடைய எந்த ஒரு பிரதிநிதியும் அவர்களுடைய சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அங்கு களத்திற்கு சென்று சந்திக்கவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடந்த ஒரு 30 நாட்களுக்குள்ளாக, அதுவும் குறிப்பாக கடந்த 10 நாட்கள் நடந்த தீவிர போராட்டத்தின் பின்பு மத்திய அரசானது பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தது. இது மாணவர்கள் மத்தியில் எந்த ஒரு உத்வேகத்தை காட்டுகிறது மற்றும் இது ஒரு அரசியல் எழுச்சின்னு நம்ம பார்க்க முடியுமா? அரசியல் எழுச்சின்லாம் பார்க்க முடியாது. இது மாணவர்களோட எழுச்சி, மக்களுடைய எழுச்சின்னு தான் நான் பார்ப்பேன். இதில் வெறும் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்களா கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனம், மொழி, மதம் எதுவுமே பார்க்காம எல்லா பக்கமும் பாகுபாடு இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணதால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. இதோட உண்மையான காரணம் எல்லாருக்கும் புரிஞ்சதுனால தான் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளோ பேர் கூட மாட்டாங்க. இவ்வளோ நாள் எல்லாருக்குள்ளேயும் இருந்த ஒரு எண்ணம் இந்த ஒரு விஷயத்தில் மொத்தமாக ஒருங்கிணைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒருங்கிணைத்ததுக்கான வெற்றி தான் இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் பதவி விலகினது. நீட் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கல்விகளையுமே வந்து ஒரு ஒழுங்குமுறை நடைமுறை கொண்டு வரணும், கல்வியில் மாற்றம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அரசியல் எழுச்சி இல்லாமல் ஒரு மாணவருடைய தன்னெழுச்சியாக இந்த போராட்டம் அமைந்திருந்ததாகவும், குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவர்களுடைய கோரிக்கை முதல் நாளிலிருந்தே மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இருந்தது. ஆனால் அது இவ்வளவு தாமதமாக ஏற்பட்டிருந்தாலும் தற்போது இந்த எழுச்சி போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்கள் ஒரு நியாயமான காரணங்களுக்கு போராடுவதற்கு முற்பட்டிருந்தால் அதில் வெற்றியை நிச்சயம் அடைவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், டெல்லி.